ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான முரல் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எப்பவும் போல் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாவையும் அது கூட நம்ம 2 போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு அதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கிற வெங்காயம் 4-5 வெங்காயத்தை நல்லா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா போடுறது வந்து தக்காளி தான். தக்காளியும் அதே மாதிரியே போட்டு அது நல்லா ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகுதா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு பொடி தாங்க அதை யூஸ் பண்ணுறேன். நான் 2 குழம்பு பொடி மட்டும் 2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா. அதை நல்லா அதில் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே பிரிஞ்சு வரும், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து புளியை நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. நல்லா அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதனால் அந்த கரைசலே நம்ம வந்து அதிகமாக இது நான் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. குழம்புக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. தேங்காய் கூட வந்து 4-5 சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னுமே நல்லா ருசியும் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. நீங்களே இப்போ பார்த்தா தெரியும், நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் தான் நம்ம வந்து மீனையே போடணும். அந்த டைமில் போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அந்த இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வந்து மீனை வந்து நல்லா சேர்த்துக்கிடணும். ஒவ்வொன்றா போட்டு அந்த முரல் மீனை டேஸ்ட் ரொம்பவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்துக்கிங்களா. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. மீனில் நல்லாவே வெந்து இருக்குது பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது குழம்பு. இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்கிற கருவேப்பிலை மல்லிச்செடி லாஸ்ட்டாக அதை நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கிணத்துல சர்வ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். டேஸ்ட்டான முரல் குழம்பு ரெடி.